வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இவங்க ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் இவங்களோட இது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஷேர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம், ரெவென்யூ ஷேர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபுட்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2025 அதாவது ஹாஃப் இயர்லி 2025 56% வந்திருக்கு. அதே இது 2026 57% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபுட் எஃப்எம்சிஜியில் 25 ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. 2025 20% இருந்தது. 2026 ஹாஃப் இயர்லிக்கு 19% குறைஞ்சு போயிருக்கு. நான் ஃபுட் எஃப்எம்சிஜியில் குறைஞ்சிருக்கு, ஃபுட் ஐட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெனரல் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் அப்பேரல்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்மோஸ்ட் அது 0.1 கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ இது உங்களுடைய டேட்டா. இதை வச்சுட்டு நம்ம பெருசாக ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது. பட் இது ஒரு டேட்டாவாக நம்ம பார்க்குறோம். கிளஸ்டர் பேஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது போன வருஷம் 2024-25 இருந்தது. இப்போ அது கொஞ்சம் டார்க்காக இந்த சைடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் இந்த இடத்துல அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஏரியாவும் பஞ்சாப் ரீஜன்லேயும் அவங்களுக்கு பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் இந்த சைடும் சரி, சத்தீஸ்கர் ஆல்ரெடி இருக்குது. மத்திய பிரதேஷ் இந்த சைட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஸ்டோர் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. எவ்வளோ தூரத்துக்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டோரோட அடிஷன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, போன வருஷம் எண்டு வரைக்கும் 415 இருந்தது. போன வருஷம் மாத்திரம் 50 ஸ்டோர் இன்க்ரீஸ் பண்ணி 415 இருக்குது. இந்த வருஷம் ஹாஃப் இயர்லி ஆகிருக்கு, 6 மாதம் ஆகிருக்கு. 17 ஸ்டோர் இன்க்ரீஸ் ஆகி 432 இருக்குது. இவங்களுக்கு ஸ்டோர் எக்ஸ்பேண்ட் ஆக ரெவென்யூ கூடும், ப்ராஃபிட்டும் கூடுங்கிறது நம்மளுக்கு யோசிக்கக்கூடியது தான். அது நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது தான். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸை அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மன்ஸுங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 4319 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 4204ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. ஆனால் பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. ஸோ இப்போ இது எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.61ங்கிறதுனால ஒரு நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16 to 17% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 14% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது 12 to 13% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனுவலைஸ் இது குவார்டர்லியா இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் குவார்டர்லிக்குன்னு பார்க்கும்போது ஒரு 27% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸும் பார்த்தோம்னா ₹1.40 குறைஞ்சு 1.4 குறைஞ்சு இப்போ 10.5ன்னு இருக்கு. இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது 42ன்னு இருக்கு. இப்போ 42 அப்படிங்கிறது இப்போ இந்த 4 குவார்டர் இந்த இதில் 4 குவார்டரை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 41.3, 41.8, 41.6, 41.6.
ஸோ இப்போ இதெல்லாம் 41ன்னு இருக்கு. அது பர்டிகுலராக இந்த 41.6 41.6ன்னு வரும்போது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இது ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. மிச்சதுலேயாவது அட்லீஸ்ட் ஒரு 0.2 0.5 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல டிஃப்ரென்சஸ் இல்லாதனால கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னதுன்னா 0.4 கூடி இருக்கு. அதுக்கு உண்டான ஏற்றத்தை முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து அடுத்ததுக்கு உண்டான ஆவரேஜுக்கு இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்கங்கிறது என்னுடைய பார்வை. அதை நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். இவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எம்எஃப் எஃப்ஐஎஸ் யாருக்கும் எந்த அப்டேட்ஸும் நமக்கு இல்லை. நம்ம இப்போ நேராக நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 309, ஃபேர் ப்ரைஸ் 540, கரண்ட் ப்ரைஸ் 420. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 7.77ன்னு இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். நார்மலாக நம்ம வந்து ஃபேர் வேல்யூஷன் இல்லாட்டி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1 to 1.5 நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 2 to 2.5ன்னு வருதுன்னாக்க செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு அது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ 2.5 வரைக்கும் இவன் கரெக்ஷன் லீட் எடுக்க போகிறானா இல்லை 5 வரைக்கும் கரெக்ஷன் லீட் எடுக்கிறானா இப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணும். இது சப்சிக்வெண்ட்டாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எந்த லெவல் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 42. அது ஆவரேஜ் பண்ணும்போது 10.5ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன், ஏபிஎஸ் உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன். இது எக்ஸிட் ஆக போகிற 11.1ஓட இந்த ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 0.6 கம்மியாயிருக்கு. அதே மாதிரி Q2 ரிசல்ட்டோடையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இதோட இன்ஃபரன்ஸு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். நமக்கு இங்கே எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் சார்ட்டில் வந்து 2 தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் 5 தான் நம்ம மேக்ஸிமமாக வச்சுருப்போம், R5 வரைக்கும். 6 தாண்டி 5 R5 தாண்டி இவன் மேலே போய் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ நான் R5 R4 இது 2த்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே செப்டம்பர் மாதத்துக்கு 5484ன்னு வச்சுருந்துருக்கிறான். ஸோ இப்போ இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் நமக்கு 2024 தான் இருந்திருக்கு. இங்கே இருந்திருக்கு. ஆமாம், ஜூன் செப்டம்பர். ஸோ இப்போ இங்கே தான் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டு 4938ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது நம்ம வந்து அங்கே இதில் எக்ஸல் பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 3924ன்னு இருக்குது. இதை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த 2த்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது 2த்தையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இதுதான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் ரேஞ்சு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இவன் கீழே இதை லைன் பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க அது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம சப்போர்ட் லெவலாக பார்க்கக்கூடியது R5 3528லேருந்து 3564, R4 2878லேருந்து 2909. பார்ப்போம் இவன் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.